விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு வந்து டிடிவி ஆசைப்படுறாரு போல இருக்கே. அதாவதுங்க, தன்னை வந்து கண்டுக்கலன்ற கோபம் டிடிவிக்கு இருக்கும். அது யதார்த்தம். நீங்க எடப்பாடி கோச்சுப்பாரு, இல்ல எடப்பாடி ஏதோ சொல்லிடுவாருன்றதுக்காகவே ஓபிஎஸ்சியும் டிடிவியும் வந்து பாஜக தான் புறக்கணித்தது. இப்போ பாஜக தான் வந்து உள்ள கொண்டு வரணும். ஓகே. ஒருவேளை நீங்க சொன்ன உடனே நான் வரமாட்டேன்னு சொல்லி டிடிவி விஜய் பக்கம் போனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. அவர் போட்டோமே. இப்போ பாஜகவை நான் வந்து வாழ்நாள் முழுதும் எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னவர் தான் டிடிவி தினகரன் அவர்கள். எத்தனை வருஷம் ஜெயிலில் போடுவீங்க? ஒரு 20 வருஷம். அதுக்கப்புறம் எனக்கு 20 வருஷம் அரசியல் இருக்குதுன்னு சொன்னவர் யாரு? டிடிவி. டிடிவி. ஆனால் இன்னைக்கு என்ன போடுறாரு? நீ என்ன இன்னைக்கு பிறந்தநாள் மோடிக்கு என்ன போட்டிருக்காரு பாருங்க. அது ஏதோ நாகரிகம்னு சொல்லுவீங்க நீங்கள். சார் பிறந்தநாள் வாழ்த்துலாம். நீங்கள் விஜய் பக்கம் போகிறாரா அல்லது என்டிஏ கூட்டணியில் டிடிவி இருக்க போகிறாரான்னு இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஓகே சார். அவர் பேட்டியில் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் எல்லாருமே இப்போ தேமுதிக வந்து கூட்டணியில் இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? யார் கூட்டணியில் இருக்காங்கன்னு தெரியவே இல்லை. அதனால ஒரு நாள் இப்படி பேசுறாங்க, ஒரு நாள் அப்படி பேசுறாங்க. எல்லா பக்கமும் பேரம் பேசுவதுதான் எல்லா கட்சிகளோட இலக்கணம். பாட்டாளி மக்கள் கட்சியும் இது வரைக்கும் அப்படிதான் பண்ணியிருக்கு, பார்த்துருக்கோம். தேமுதிக அதிமுகவோட பேசிக்கொண்டே கோட்டூர்புரத்தில் துரைமுருகன் வீட்டுக்கு போனதை பார்த்துருக்குறோம், எக்ஸ்போஸ் ஆனதை பார்த்துருக்குறோம். அப்படிதான் டிடிவியும் பேசுவார். விஜய் இருக்கிறார், விஜயோட ஒரு கூட்டணி உருவாகலாம், விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார், எல்லாம் அப்படிதான் பேசி ஆகணுங்க. அரசியல் தானே. இப்போ டிடிவி மட்டும் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லை நான் வந்து ரோட்ல நிற்பேன், நான் தனியாக நிற்பேன்னு சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஏறி அடிக்கிறார்.